வன்னியரசு 55 நிமிடம் அமைதியாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டீங்க. எப்படியா இருந்தாலும் யாரோ ஒருவர் கடைசியாக வந்து தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டியது இருக்கிறது, மன்னிக்கணும். கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய இந்த நகர்வுகளை, செயல்பாடுகளை, அமைச்சரவை மாற்றங்களை, அதோட வியூகங்களை என்னவாக கிரகித்திருக்கிறீர்கள்? எப்படி உள்வாங்குறீங்க? இது எப்படி உங்கள் கூட்டணிக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது மாவோ சொல்லுவார், மக்களிடம் செல், மக்களே உனக்கு வந்து தலைவராக்குவார்கள். அந்த அடிப்படையில் வந்து மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் திரைத்துறையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த அரசியல் துறைக்கு வந்திருக்கிறாரு. அவர் நீங்கள் சொன்னது போல் சேப்பாக்கத்தில் நிற்கிறாரு. மக்கள் அவருக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு உடனடியாக அவர் வந்து அமைச்சராகலை. அன்றைக்கே அவர் அமைச்சராவார்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அன்றைக்கி அமைச்சராகலை. கொஞ்சம் ஒரு ஆண்டு கழித்து, 1.5 ஆண்டுகள் கழித்து தான் அவர் அமைச்சரானார். இப்போ அதுக்கடுத்து அவர் ஒரு துணை முதல்வர் ஆவார்னு சொன்னாங்க. இப்போ வந்து துணை முதல்வராக இருக்கிறாங்க. எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுவார், தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியாவிலே வந்து தலைமை பஞ்சம் அதிகம், தலைவர்களுடைய பஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு கோட்பாட்டு அடிப்படையில், ஒரு முதிர்ச்சி அடிப்படையில், அணுகுமுறையில், அரவணைப்பில் இங்கே வந்து தலைமை பஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ அந்த தலைவர்களுடைய பஞ்சத்தை போக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்த நிரப்புவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கூட நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் சொன்ன அந்த கோட் வந்து ரொம்ப பெரிய கோட், அந்த வேக்யூம், அங்கே ஒரு இடம் காலியாகவே இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து 2 தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் மறைந்த போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் தலைமைக்கான, ஆளுமைக்கான வேக்யூம் இருக்குது, கரிஷ்மேட்டிக் லீடர் இல்லைன்னு சொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஒவ்வொரு கட்ட நகர்வு, தேர்தல் வெற்றி, அவர் அந்த இடத்துக்கு வர்றார். ஆனால் இப்போ இவரை நேரடியாக ஒப்பிடும் பொழுது நான் முதலமைச்சர் ஸ்டாலினே எடுத்துக்கிறேனே, அவருக்கு வந்து 40 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகுதான் கட்சியிலையும் வந்து ஒரு செயல் தலைவருங்கிற அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. அதே மாதிரி துணை முதலமைச்சருங்கிற இடத்துக்கு வரும்பொழுதும் அவர் அவ்வளவு ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்னன்னா, அவர் மேலே இதே வாரிசு அரசியல் பிரச்சனை வச்சவங்களாம் கடைசியில் அவர் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க, அந்த பிராக்கெட்டுக்குள்ளே வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவருக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடில் கிடச்சிருக்குது. இதை எல்லாருமே சுட்டி காண்பிக்கிறாங்க, இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறத திரும்ப சொல்லி காண்பிக்கிறாங்க. அது அவருக்கு இன்னும் பெரிய ப்ரெஷர் இல்லையா? அந்த சவாலை எப்படி நீங்கள் இதோட ஒப்பிடுறீங்க? அடுத்த தலைவராக வருவார். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இருக்கிறவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல. அன்றைக்கி மிசா காலத்தில் வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். அன்றைக்கி அவர் சந்தித்தார். ஒருவேளை அன்னைக்கு இருந்தாலும் இதை அவர் சந்திச்சு தான் ஆகணும். கனிமொழி மேடம் அவர்கள் இருந்து அதையும் அவங்க வந்து அந்த அரசியல் இருந்திருந்தாங்கன்னா அவங்கள சந்தித்து தான் ஆகிருப்பாங்க. அவர் அந்த அரசியல் சூழல், களச்சூழல் தான் ஒருத்தரை வந்து உருவாக்கும். போர்க்களத்தில் வந்து, போராட்ட களத்தில் வந்து நிறுத்தணும் அப்படின்னா அவங்க சூழலை தான் வந்து உருவாக்கும். இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமான காலகட்டத்தில் அந்த களச்சூழலில் மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு நாங்கள் உணர்கிறோம். ஒரு கூட்டணி கட்சி அடிப்படையில், அல்லது நான் வந்து அப்சர்வராக வெளியிலேருந்து அவரை பார்க்குற இடத்துலேருந்து நான் வந்து பார்க்குறேன். ஒரு 75 ஆண்டு கால திமுக வரலாற்றில் பவள விழா கொண்டாடிட்டு இருக்கிற சூழலில் அந்த இயக்கம் சந்தித்த சவால்கள், 1972 ஒரு உடைப்பு, 1994 ஒரு உடைப்பு, எத்தனை அவதூறுகள், எத்தனை பழிகள், ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் சம்பந்தமே இல்லாமல் திமுக மீது சுமத்தப்பட்டது, திமுகவுடைய கொடிக்கம்பம் வீழ்த்தப்பட்டது, அவருடைய ஆட்சி கலைப்பு, இதெல்லாம் வெறும் சாதாரணம் இல்லை. இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து ஒரு மாநில கட்சி, மாநில உரிமை பேசிய கட்சி, மாநில சுயாட்சி பேசிய கட்சி திமுக. அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தது. மதராஸ் மாகாணங்கிறத வந்து தமிழ்நாடுன்னு மாற்றினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நாடாளுமன்றத்தில் அவர் போய் போர்க்குரல் குழு எழுப்புறாரு. அங்கே தான் திராவிடன் ஸ்டாக்னு சொல்லி அங்கே தான் வந்து பேசுகிறாரு. இதெல்லாம் சாதாரணமாக இல்லை. நீங்கள் வந்து கடந்து போகிறது அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கடந்து வந்த ஒவ்வொரு தலைமுறையாக வந்து அந்த கொள்கையை கொண்டு போகிறது. நீங்கள் வந்து வெறும் வந்து இது வாரிசுனா அப்பா பிள்ளை அப்படிங்கிறது இல்லை. அந்த கொள்கை இருக்குல்ல. நான் வந்து சனாதனத்துக்கு எதிராக நான் பேசிகிட்டே இருப்பேன். சனாதனத்துக்கு நான் வந்து ஒருபோது நான் வந்து பின்வாங்க மாட்டேன். நீதிமன்றத்தில் அவர் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாரு. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஒரு பெரிய நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறது அப்படிங்கிறது வேறு. ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு, ஆட்சி பொறுப்பில் இருந்துக்கிட்டு நாங்கள் சனாதனத்துக்கு எதிராக பேச நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னவர் இவர். நான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசாத கருத்தையாக நான் பேசிட்டேன், பேரறிஞர் அண்ணா பேசாத கருத்துக்களை நான் பேசிட்டேன், கலைஞர் அவர்கள் பேசாத கருத்துக்களை பேசிட்டு அவருடைய தொடர்ச்சியாக நான் பேசுகிறேன்னு சொன்னவர். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் அண்ணன் சியாம் அவர்கள் பேசும்போது ரீவிசிட் சொன்னார். ஆனால் அதை வேல்யூ கூட பார்க்கலாம்.
விசிட்டுங்கிறது கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம், அதை அப்படி கூட கொண்டு போகலாம். இந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த களம்ங்கிறது இருக்குல்ல, இன்றைக்கி இருக்கா இல்லையா? அது இல்லாமல் போயிடுச்சா? இன்றைக்கி லட்டை வச்சு உருட்டலையா? அவர் வந்து ஒருத்தவங்க வந்து நீங்கள் வந்து பரிதாபங்கள் லட்டு பரிதாபங்கள் போடுற அதை நீக்க சொன்னாங்க, எடுக்கிறாங்க. அங்கே வந்து ஏன்னா தோஷம் கழிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஆந்திராவில். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கு, அதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி எதுவும் அதனால அந்த கொள்கை மீளாய்வுல இது தேவைப்படுதுங்கிறீங்களா? இல்லை, கோட்பாட்டு அடிப்படையில் மட்டும்தான் ஒரு லீடர்ஷிப்பு நிற்க முடியும். நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து எவ்வளோ தலைவர்களுக்கு சின்ன சின்ன கட்சிகளை வந்து உருவாக்குறாங்க, தலைவராக இருக்கிறாங்க, பேருக்கு லெட்ரு பேடாக இருக்கலாம், நாங்கள் வந்து தலைவர் லெட்ரு கட்டில் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஒரு 75 ஆண்டுகால வரலாற்றை வழிநடத்தக்கூடிய, அதான் ரொம்ப முக்கியமானது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உட்கட்சி ஜனநாயகம் பெரிய பிரஷர் தாங்கிறீங்களா இருக்கு. அது வந்து ஒரு பெரிய உள்கிரீடம் தான், சாதாரணம் இல்லை. நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமை இருக்குல்ல, அந்த வலிமை தான் இன்றைக்கி வந்து அவரை போய் நிறுத்தியிருக்கு. நான் சரி நடத்துகிறேன், நீங்கள் ஒரு வெறுமனே நீங்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறத தானே திரும்ப திரும்ப குமார் வெவ்வேறு மொழியில் வெவ்வேறு வரலாறுலேருந்து சுட்டி காண்பிக்க முயற்சி பண்ணதே அதுதானே. இல்லை நீங்கள் அதாவது ஈஸியாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அவருடைய உழைப்பு இருக்குல்ல, வெறுமனே யாராக இருந்தாலும் உழைப்பு தான். இன்றைக்கி கோவிச்செழியன் அவர்கள் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாருன்னா உடனே அவர் வந்து தலித் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவருடைய உழைப்பு, அந்த கட்சியில் கொடுத்த உழைப்பு, அந்த மாவட்டத்தில் கொடுத்த உழைப்பு, சாதாரணமாக நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து அமைச்சராக்கிற முடியாது. அவர் தலித்துங்கிறது எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் அவர் எப்படி கொடுத்தாங்க, அவருடைய உழைப்பு, அவருடைய இந்த கட்சிக்கு சிந்திய ரத்தம், இதெல்லாம் நம்ம வேர்வை, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதை இன்னும் சும்மா சாதாரணமாக கொடுத்த முடியாது. நம்ம பேசுகிறோம், பேச்சு அப்படிங்கிறது சும்மா வெளியிலேருந்து பேசலாம். இபிஎஸ் அவர்கள் அந்த கட்சிக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சியில் அவர் வந்து உழைக்காமல் வந்திருக்க முடியாது. நான் அப்படி அந்த கோணத்தில் நான் பார்க்குறேன். யாரையும் குறைச்சி மதிப்பில்லை, எந்த வழியில் வந்தாருங்கிறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த கட்சியை அவர் அக்செப்ட் பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து கொண்டு நிறுத்திருக்கிறாங்க. அத்வானியை வந்து ஓரங்கட்டிட்டு தான் வந்து மோடி அவர்கள் இருக்குன்னா, மோடி வந்து வலதுசாரி கொள்கையை வந்து எவ்வளோ தீவிரமாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர், எத்தனாயிரம் இஸ்லாமியர்களை படுகொலை செய்துவிட்டு அந்த களத்துக்கு வந்தார். இல்லை நீங்கள் சொல்கிற கோட்பாடு, ஒரு தலைவனுக்கு தேவை கோட்பாடுனா அது உங்கள் கோட்பாடு, இதுனா அவர் கோட்பாடு, அது அந்த கோட்பாடை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தானே. இல்லை, அதை தான் சொல்கிறேன் நான். அதாவது வந்து வாஜ்பாயை விட அத்வானியை விட இவர் கொஞ்சம் தீவிரமான ஒரு வலதுசாரி அரசியல் முன்னெடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிறனால அவர் எடுத்துகிட்டு கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. கோட்பாடு மட்டும்தான் வழி நடத்தும், கோட்பாடு மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். நீ வந்து வலிமை என்ன பேசுகிற, உன்னுடைய லீடர்ஷிப் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஜனநாயகத்திற்கு அதுக்குள்ள இடம் இல்லை. கோட்பாடை முன்னிறுத்தக்கூடிய நீங்கள் ஜனநாயகத்திற்கு அதற்குள்ளார வந்து அந்த சிமிலுக்குள்ள அடக்கவே மாட்டேங்கிறீங்கிறத தான் அவர் இவ்வளோ நேரம் ஆதங்கம். என்னுடைய கேள்வி, ஜனநாயகம் கட்சிக்குள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு கேட்குறேன். ஒரு கட்சிக்குள்ளே எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் வந்து அங்கே வந்து திணிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு வெளியிலேருந்து நீங்கள் வந்து விருப்படிப்பில் பேசுகிறதா தான் நான் வந்து பார்க்குறேன். அந்த கட்சிக்குள்ளே எதிர்ப்பு மீறி, இல்லை அந்த கட்சியில் வந்து பெரிய வந்து பிரச்சனை இருக்குது, இருங்க அதான் ரைட்டு, அது அவங்க பேசுவாங்க, ஏன் வரலைங்கிறத அவங்க பேச போகிறாங்க. அது வந்து பிடிஆர் வந்து வெளிநாட்டில் இருக்கான்ட்டார், இவர் சிவசங்கர் அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்கானார், இவர் வந்து மதுரைக்கு போய்ட்டு ஏதோ டெத்துக்கு போனவர் வர முடியலன்னு சொல்லி அதை ஒவ்வொரு காரணங்களை சொல்கிறாங்க. அது வேற. என்னுடைய கேள்வி, இவருக்கு தலைமை பொறுப்பு, தலைமையை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் விவாதமாக வைக்கிறேன். அப்போ அந்த பொறுப்பு எந்த இடத்துலேருந்து வரும்னா, கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதல், கலைஞருடைய அந்த மதிநுட்பம் அது இவர்கிட்ட இருக்குது. பேரறிஞர் அண்ணாவினுடைய இருமொழி கொள்கையை இருக்கா, அந்த 50 முழக்கங்களில் இவங்க ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துறதுக்கு இருக்கா, இருக்குது. இருமொழி கொள்கை தான் எனக்கு இருக்குது அப்படின்னு அவரே பேசுகிறாரு, பல இடங்களில் பேசுகிறாரு, மாநில சுயாட்சி பேசுகிறாரு. நீங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக ஒரு மிக முக்கியமான நுட்பமாக நான் பார்க்க வேண்டியது, நான் ஒரு நாத்தியர்னு சொல்லி அவர் சொல்கிறார், அவரே சொல்கிறார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி வந்து ஒரு துணை முதல்வராக இருக்காரு. இந்தியாவிலேயே கடவுள் மறுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியுது. இது எப்படி வருது? மக்கள் அக்செப்ட் தான், மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த மண் அப்படியான மண்ணாக இருக்குது, நான் அதை முன்னெடுத்துட்டு போகிறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சவால்கள், அவருக்கு இருக்கிற சவால்களாக தான் நான் சொல்கிறேன். நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது என்ன மாதிரியான கொண்டு போகிறது, ஒவ்வொரு முறையும் அந்த ப்ரெஷர் வந்து திரும்ப திமுகவை நோக்கி வருதுல்ல, ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் டெய்லி அது இங்கே பேசு பொருள் ஆகிட்டே இருக்குல்ல. நீங்கள் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க, பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லலைங்கிறது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த விருப்பம் சார்ந்தது. ரெண்டாவது, தலைவர்களுடைய மதிப்பீடு அடிப்படையிலிருந்து அதை கணக்கிடுறாங்க. இதை தொடர்ந்து இங்கே ஒரு விமர்சனமாக வச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஷியாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடு மீளாய்வு அந்த இடத்துக்கு நகர வேண்டியதாக இருக்குது.
அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுன்னு இல்லை ஒண்ணு இல்லை இருக்குல்ல. நீங்கள் ஒரு பார்ட்டினா அந்த கொள்கையை வந்து வடிவமைச்சிடுறாங்க. கொள்கையை நீங்கள் வந்து ரீவேல்யூ பண்ண முடியாது. செயல்பாட்டை வந்து நீங்கள் ரீவேல்யூ பண்ணலாம், ரீவிசிட் பண்ணலாம். அதுதான் நான் சொல்கிறேன். கொள்கை வந்து நீங்கள் வந்து சனாதன எதிர்ப்பை வந்து நீங்கள் வந்து ரீவிசிட் பண்ண முடியுமா? நாங்கள் வந்து மாநில உரிமை தான் பேசுகிறோங்க, இருமொழி கொள்கை தான், அதை எப்படி ரீவேல்யூ பண்ண முடியும், ரீவிசிட் பண்ண முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இதுதான் அடிப்படை கொள்கை. இந்த அடிப்படை கொள்கை தான் வந்து இல்ல, அவரே ஒரு வார்த்தை சொன்னார், அதை சமரசம் செய்யாம அதுதான் ரொம்ப முக்கியமான. நீங்க எந்த இடத்துலயும் இருங்க அண்ணே நான் சொல்லி முடிச்சிடறேன். சொன்னீங்க, அதை சேர்த்து சொல்லிடுறேன். சனாதன ஒழிப்புன்னு சகோதரர் அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. சனாதன ஒழிப்புனா என்ன செய்யணும்? இல்ல, நீங்க அது இன்னொரு டாபிக், அந்த டாபிக் வர அன்னைக்கு பேசுவோம். சொல்லுங்க. நீங்க சாதாரண லட்டு உருட்டாம இருந்தாலே அதுதான் சனாதன ஒழிப்பு. சிம்பிளா சொல்றேன் நான். அந்த லட்டுல மாட்டுக்குள்ள நீங்க வந்து லட்டு சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் இல்ல எதிராக நீங்க இருங்க. லட்டு பிடிக்கிறவங்க எல்லாம் கோவப்பட மாட்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி, சனாதனம் எங்க இருந்து வருதுன்னா, நீங்க மாட்டு கொழுப்பு இருக்கா இல்லையா, இல்ல நீங்க வந்து அங்க பன்றி கொழுப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஆய்வு செஞ்சு நீங்க வந்து அதுல இருந்து நீங்க வந்து சொல்லுங்க. நீங்க இருக்கு, நீங்க அதுக்குன்னு நீங்க வந்து ஆய்வு மையம் இருக்கு, நீங்க வந்து இதுல இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்க முடிச்சிடுங்க. அதை வச்சுட்டு நீங்க வந்து தேசிய அளவில் தோஷம் கழிக்கிறோம்னு சொல்றீங்கல்ல, அதுதான் சனாதனம்ன்றேன். அப்போ இது நீ எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கொண்டு வரீங்கன்னு கேட்குறேன். சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறத சொல்கிறேன். அதனால வந்து திமுகவினுடைய இந்த அடிப்படை கொள்கைகள், கூட்டணி கட்சிகள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வி நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொரு முறையும் வந்து கூட்டணியை 2017க்கு பிறகு இங்கே திமுக தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியாக இருக்கலாம், தேசிய அளவில் இருக்கிற இந்தியா கூட்டணியாக இருக்கலாம், இந்த கூட்டணியில் முதலமைச்சருடைய ரோல் அந்த கூட்டணியை கட்டமைப்போடையும் கட்டோக்கோப்போடையும் வச்சிருக்கிறதுல பெரிய ரோல் அவருடைய பிளே இருக்கு அதில். அப்படிங்கும்போது இப்போ அதை இவரிடம் எப்படி பார்க்கிறீர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்போது? அதாவது கலைஞர்கிட்ட ஒரு அணுகுமுறை, மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு அணுகுமுறை வந்து ஒரு தலைமுறை கேப் கூட இருக்கலாம். அதில் வந்து அவர் எப்படி எல்லா விஷயத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவார், ஆனால் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார். இவர் வந்து அண்ணன் வந்து உடனே ரியாக்ட் பண்ணுவார். இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்குமான அணுகுமுறை. அந்த அணுகுமுறை எல்லாமே பாசிட்டிவான ஒரு அணுகுமுறையாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னா, கொள்கை ரீதியான பிணைப்பு, அணுகுமுறை ரீதியான உறவு, ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக போகிறதுனால தான் நம்ம வந்து அங்கே இருக்க முடியுது. நாங்கள் இப்போ எவ்வளோ பேசுகிறோம், நீங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோரிக்கையோடு நம்ம வைக்கிறோம். அதை கூட அவர் சொல்கிற அவங்க நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறதான்னு சொல்லி டெல்லியிலே வந்து சொல்கிறார். அப்போ அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலினுடைய தொடர்ச்சி வந்து மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு வர அவர் வந்து என்ன சொல்கிறார், இப்போ கூட அவர் சொன்ன அண்ணனே சொல்லிட்டாரு, உறவு தொடர்பாக அவரே வந்து பேசுகிறாரு. அப்போ எல்லோரையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய, எல்லோரையும் வந்து ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு லீடர்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து பேசும்.